வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நாம் பார்க்க வந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம நியூ பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ மட்டும் தாங்க போட்டிருக்காங்க. லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40க்கு 105ங்க. இது ஒரு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கிட்ட ஆகுது. பட் வீடு வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு வீடு தான். கண்டிப்பாக அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ஒரு 20 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ லாரி கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகக்கூடிய இடம் தான் இது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு, ட்ரைனேஜ் வசதியோட இந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குங்க. ஒரே ஒரு கார் பார்க்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி யாராவது வாங்குறதா இருந்தால், ஒரு அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து நான் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்களை வெளியே விளையாட வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வேல்யூ சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குது. கேட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் அந்த மாதிரிலாம் குழந்தைகளோட சேஃப்டி. அதே போல் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்டு வைக்க முடியாது. பட் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ரெசிடென்சியல் ஏரியா. தேவையில்லாம அன்வான்ட் வெஹிக்கிளோட அந்த இடத்துல அடிக்கடி போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அன்வான்ட் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த இதில் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெமாலிஷன் கூட பண்ண தேவையில்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ பழைய வீடு, இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒர்த்தான ஒரு வீடு தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, முன்னாடி ஒரு வீடுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம வந்து கேட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 அடி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த இடத்துல விற்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்தோம்னா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக சுற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்கெல்லாம் ஒரு இந்த தொட்டியை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ குழந்தைங்க விடக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம் தான். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி வந்து இதை வாங்கி கட்டிக்கணும்னா கண்டிப்பாக இதை வாங்கி மிஸ் பண்ணாமல் வாங்கிடலாம். லேண்ட் வேல்யூ மட்டும் தான் போட்டிருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட கூட்டுவாங்க. 2 வீடு தனித்தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 இதில் முன்னாடி இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கியில் மட்டும் இருக்குது. பின்னாடி 2 போர்ஷனாக மேலே இருக்குங்க. அதனால் வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த இடம் மூவ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.